கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் டபுள் டோர் எதுவாக இருந்தாலும் செவுத்தை ஒட்டி வைக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த அளவுக்கு கூலிங் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு வெளியே ஹீட்டை கொடுக்கும். சைடில் ஹீட் வரலாம், அல்லது பின்னாடி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்பி மாதிரி இதில் ஹீட் வரும். அதை வந்து செவுத்தை ஒட்டி வச்சிங்கன்னா ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அது கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அடைச்ச மாதிரி பகுதியில் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்காதீங்க. ஒரு விண்டோ பக்கத்தில் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்றோட்டத்துக்கு அந்த ஹீட்டு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஃப்ரிட்ஜை வந்து கண்டிப்பாக ஏசி ரூமில் வைக்கவே வைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி வச்சிங்கன்னா கரண்ட் பில்லு ஏசியினுடைய கரண்ட் பில்லு ரொம்பவே அதிகமாயிரும். அப்போ உங்களுக்கு வீட்டினுடைய கரண்ட் பில்லு அதிகமாயிரும். அடுத்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து சோப் பவுட்ரு, அப்புறம் ஷாம்பு, அப்புறம் ஏதாவது கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணுறீங்க. அப்படி கண்டிப்பாக க்ளீன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் போடுற சோப்பு இது கெமிக்கல் எதுவுமே வெளியே போகாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வைக்கக்கூடிய ஃபுட்லேயே வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் ப்ளஸ் லெமனை புழிஞ்சு அந்த சாரை இதை எடுத்து அப்போ வினிகரோட கலந்து ஃபுல்லாகவே தொடச்சி க்ளீன் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. எல்லாம் தொடச்சி விட்டுட்டிங்கனாலும் மாதத்துக்கு ஒருக்கா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டோரை வந்து ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஓப்பன்லேயே வச்சுருங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ உங்கள் ஃப்ரிட்ஜில் கூலிங் வரல அப்படின்னா வச்சுக்கோங்க, உடனே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி ஒரு காத்தோட்டமான ஜன்னல் பகுதியில் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டுருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் எங்காச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா மைல்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பழைய கேஸ் 134A அப்படிங்கிறதும் அதுக்கு முன்னாடி இருக்க R12 அப்படிங்கிற கேஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய எஃபெக்ட் கொடுக்கல. R12 அப்படிங்கிறது டோட்டலாக முடிஞ்சிருச்சு, அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஸ்க்ராப் வரைக்கும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து R134A வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழக்கத்தில் இருக்குது இன்னுமே நிறைய வீட்டில். அதில் எந்த பெரிய பிரச்சனையும் வராது கேஸ் லீக் ஆகும்போது. ஆனால் இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸ், ஓசோன் லேயரை பாதிக்காத கேஸ் அப்படின்னு சொல்லி 600A அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதனால் பெரிய ஆபத்து நமக்கு இருக்குது. ஆனால் அதை சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி 600A கேஸ் இருந்ததுன்னா லீக் ஆகி அது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரிட்ஜ் கூலிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வெளியே வச்சிடலாம், அல்லது உங்கள் ஜன்னல் ஒரு பகுதியில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா கேஸ் லீக் ஆனாலும் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் அதிகமான கூலிங் வருது, கட்டி மாதிரி ஐஸ் கட்டி ஆகுது அப்படின்னீங்கனாலும் கண்டிப்பாக உடனே நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டுருணும். இல்லை அதுபடி நம்ம கூப்பிடல, அப்படி ஐஸ் கட்டி தான் ஆகிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், நீங்கள் 6 ஃப்ரிட்ஜுக்கான கரண்ட் பில்லை கட்டுற மாதிரி போயிடும். ஏன் அப்படின்னா அது கண்டினியூஸாக கம்ப்ரஸரை ரன் பண்ணி ஓவர் கூலிங் கொடுத்துட்ருக்கோம். அப்படி ஓவர் கூலிங் ஆகிறதுனால ஏசி ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐஸ் கட்டி ஓவர் ஆஃப் ஆகும், கரண்ட் பில்லு உங்களுக்கு எக்கச்சக்கமாக போயிடும். வெறும் 500 600 கரண்ட் பில் கட்டிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2500 3000 கரண்ட் பில் வர மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வீட்டில் திடீர்னு கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலும் உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை பாருங்கள், அதில் ஐஸ் ஃப்ரீசிங் அதிகமாக இருக்கா அப்படின்னு. அப்படி இருந்து நான் உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும். அப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட் என்னென்னா, சிங்கிள் டோராக இருந்தால் சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே. டபுள் டோரில் அந்த மாதிரி ஃப்ரீசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி டபுள் டோரில் ஃப்ரீசிங் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னீஷியன் கூப்பிட்டிங்கன்னா அவங்க உள்ளே ஒரு ஃபேன் இருக்கும், அதை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணிடுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இன்னொரு முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வரும். என்ன அப்படின்னா கத்தி திருப்புளி எல்லாத்தையும் ஆயத்தை எடுத்து சொருகிடுவாங்க அதில். அப்படி ஆகும்போது என்னாகும், அந்த ஃப்ரீசர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேப்பர் கணத்துக்குள்ளே ஒரு 40 60 70 PSI கேஸ் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அந்த கேஸை வந்து நீங்கள் ஒரு கத்தி எவ்வளோ திருப்புளியை வச்சு நீங்கள் லைட்டாக குத்துனீங்கன்னா கூட, ஐஸ் கட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஃப்ரீசர் கட் ஆயிரும். அப்படி ஃப்ரீசர் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2000 3000 வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதை விட அதிகமாகவும் ஆகலாம். அதனால் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கத்தி திருப்புளி இதை வச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க உள்ள ஃப்ரீசருக்குள்ளே. ஏன்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, அதிகமாக இருக்குது, உடனே எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னாவே அந்த ஐஸ் கட்டி இது கரைஞ்சி வந்துடும். அப்படி எமர்ஜென்சி உடனே இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றுறீங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கரைஞ்சி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கத்தி திருப்புளி ஒரு தீர்வு இல்லை. உங்கள் வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம எல்லோரும் வந்து யூபிஎஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே, யூபிஎஸ் இல்லை அது ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லோரும் மெழுகுதிரி யூஸ் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி மெழுகுதிரி அல்லது ஹீட்டான ஒரு பொருளை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்காதீங்க. அப்படி வச்சு தான் ஒரு ஃபயர் ஆகி உயிரி போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு 60 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே வைக்காதீங்க. முக்கியமாக மெழுகுதிரி. ஏன்னா மெழுகுதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இதாக இருக்கும், ஒவ்வொரு சில நேரத்தில் மெழுகுதிரி எரிஞ்சிட்டே இருக்கும், கரண்ட் வராது, நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க. அது என்ன ஆகும், மெழுகுதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கரெக்டாக வந்து மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கில் பற்றி ஃப்ரிட்ஜை தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜு தீப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஃபோம் பஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெமிக்கல், அது எரிய ஆரம்பிச்சதுன்னா உங்களை உடனே மயக்க நிலை கொண்டு போயிடும், உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு மேலே மெழுகுதிரி ஹீட்டான பொருள் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7, 8, 9 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது 7 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா சம்மர் டைம் ஒரு 4, 5 அந்த ரேஞ்சுக்கு டெம்பரேச்சர் வைங்க. அதே நேரத்தில் வின்டராக இருக்குது அப்படின்னா 2, 3 அந்த ரேஞ்சுக்கு வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அதை விட ரொம்பவே அதிகமாக கொண்டு வராதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க. 1 பாயிண்டில் வைக்கிறேன், நான் 0க்கு பக்கத்தில் வைக்கிறேன் அப்படின்னு வைக்காதீங்க. அதே நேரத்தில் 7 அப்படிங்கிற ஆங்கிள்லையும் வைக்காதீங்க. ரெண்டுமே அது ப்ராப்ளம் தான். ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ட்ரே பார்த்திங்கன்னா தண்ணி ட்ரைனேஜ் ட்ரே இருக்கும். அந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கல்லுப்பு உள்ளே போட்டு வச்சுருங்க. அது உங்களுக்கு கொசு வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜிலிருந்து வர ஐஸ் கட்டிலிருந்து வர தண்ணி ஃபுல்லாகவே நிரம்பி அதில் வந்து வழிஞ்சு கீழே விழுகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா கீழே விழுந்துன்னா அது கீழே இருக்கிறது கம்ப்ரஸராக இருக்கும். கம்ப்ரஸரில் தண்ணி பட்டு துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த தண்ணி வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட் ரிலே ஒயில்பின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டதுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகிறக்கோ அல்லது ஷார்ட் ஆகிறக்கோ மேபி என்ன வேணாலும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுமா, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எடுக்க முடியல அப்படின்னா மினிமம் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜ் அப்படின்னோடனே பக்கத்து வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வாங்காதீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் அப்படின்னா நீங்கள் ஒரு சிங்கிள் டோர் 190 லிட்டரே போதுமானதாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 220 லிட்டரே போதுமானதாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு 7, 8 பேர் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா டபுள் டோர் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு உங்களுக்கு யூஸ் இருந்ததுன்னா வாங்குங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஆக உங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகம், மெயின்டெனன்ஸ் ஒரு ஸ்பேர் போச்சுன்னா அது ஸ்பேர் காஸ்ட்டு அதிகம். ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொன்ன உடனே எழுத்த வீட்டில் இருக்குது, என் கீழ் வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, அதனால் நம்ம வீட்டில் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்காதீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் 2, 3 பேர் அப்படிங்கிற மாதிரினா 190 லிட்டரே போதுமானதாக இருக்கும். 4, 5 பேர் அப்படிங்கும்போது 220, 230 அந்த ரேஞ்சுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகிறீங்கன்னா டபுள் டோர் எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பெரிய ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா ஒரு 450 லிட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கத்து வீட்டில் ஒரு 450 லிட்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேராவது இருக்கும்போது அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக வந்துடும். அதே நேரத்தில் யூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்குறது பெஸ்ட்டாகவே இருக்கும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃப்ரிட்ஜு ஓடிட்டு இருக்கும்போது நகர்த்தக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜு கீழே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கும்போது சரக்குன்னு இழுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நகர்த்தி சரக்குன்னு அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு ஓடிட்டு இருக்கும்போது கேஸ் ஃப்ளோ இருக்கும். அந்த கேஸ் ஃப்ளோவில் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆயில் சோக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது உள்ள ஆயில் இருக்கும், அந்த ஆயிலோட கேஸோடு சேர்த்து ஆயிலும் மிக்ஸ் ஆகி மேலே உள்ள ஒரு கேப்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் போகிற மாதிரி ஒரு ஹோல்ஸில் கேஸ் போகும். அந்த இடத்துல போய் ஆயில் சோக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2000 ரூபா அல்லது 3000 ரூபா அல்லது 4000 ரூபா கூட செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜு ஓடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நகர்த்தாதீங்க. பொதுவாக ஃப்ரிட்ஜு கம்ப்ளைண்ட்டே வராது. ஒரு வீட்டிலிருந்து இங்கே இருப்பாங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போனோன்னே ஃப்ரிட்ஜ் ஓடாது, ப்ராப்ளம் ஆகிருக்கு. கூப்பிட்டு மெக்கானிக்கை செக் பண்ணால் அது ஒரு 3000 ரூபா செலவாகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அங்கே ஓடிட்டு இருந்த ஃப்ரிட்ஜை இங்கே கொண்டு வரக்குள்ளே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. உண்மையால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகும். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அப்படியே ஆஃப் பண்ண உடனே அடுத்த செகண்டே தரன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜு எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நிமிஷம் 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, காது வச்சு கேட்டிங்கன்னா கேஸ் ஃப்ளோ சவுண்டுங்கூட கேட்கும். அந்த 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி கொண்டு போய் வேறு பக்கம் வச்சுட்டு
வச்ச உடனே ஆன் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் வண்டியிலையோ எதுலேயோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை இங்கேருந்து நகர்த்துறீங்க அப்படின்னா கூட உடனே ஆன் பண்ணக்கூடாது. மறுபடியும் வச்சதுக்கப்புறம் 3 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம், ஈவன் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வண்டியில் போகுது அப்படின்னா ஒரு நாள் கூட ஆன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும் நகர்த்துறீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதை பற்றி, ட்ரே எடுத்து க்ளீன் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. உள்ளே க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டீங்க. பின்னாடி இருக்கிற கண்டென்சரு இல்லை கம்ப்ரஸர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் க்ளீன் பண்ணவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டு துணி வச்சு அடிக்கிறது வேறு ஏதோ பண்ணும்போது அது எல்லாமே பைப்பிங்கில் கேஸ் போகக்கூடிய பார்ட்டு. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல சின்ன அடி விழுந்துருச்சு அல்லது ஒரு சின்ன கிராக் விழுந்துருச்சு, இல்லை வெல்டிங்கில் எங்கேயாச்சும் அடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் லீக் ஆகி ஒரு 2000 ரூபா 3000 4000 செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பின்னாடி மோஸ்ட்லி க்ளீன் பண்ணாமல் விட்டுருங்க. ட்ரைனேஜ் ட்ரேவை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். பூச்சிக்கூடு இது மாதிரி இருந்தாலும் ஏர் ப்ளோயரு வேக்கம் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த சீவுக்கட்டையில் அடிக்கிறது, துணி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 3 நாள் 4 நாள் வெளியூர் போக வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் ஃப்ரிட்ஜு வீட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரி வச்சுருங்க, ஏதோ ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சு. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் ஓப்பன்லேயே வைக்கிற மாதிரி வச்சுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இல்லாத டைம் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது வேறு ஏதோ ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜை மோஸ்ட்லி வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் ஸ்டெபிளைசர் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நாங்களாம் ஸ்டெபிளைசர் வச்சு தான் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இன்பில்டாக ஸ்டெபிளைசர் இப்போ வர இதுக்கெல்லாமே வந்துரு, அதனால் வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. உண்மையாலுமே ஸ்டெபிளைசர் வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் வைக்கணும். எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, இன்பில்டு ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. 170லேருந்து 250 வோல்ட்டுக்குள்ளே வந்ததுன்னா இது ஸ்டெபிளைசர் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 வோல்ட் வந்ததுன்னா பிரச்சனையாயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த இதாக இருந்தாலும் எந்த ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெபிளைசர் வைக்கிறது 100% சேஃப்டி.